சோழ தேசத்தின் சூரிய வெளிச்சமான ராஜேந்திர சோழ உடையார் அவர்களுக்கு ஒற்றற்படை தலைவன் கடுவன்காரியின் சாஷ்டாங்க நமஸ்காரம். தேவரடியார்கள் கூட்டத்துடன் நலமே பழமர்நேரி வந்து சேர்ந்தேன். இங்கே அரசர் தேவரடியார்களை எதிர்கொள்ள வரைபடங்கள் அடங்கிய பெட்டிகள் கைமாறின. சேனாதிபதி பிரம்மராயரும் அவருடைய வேவுப்படை கூட்டமும் அரசருக்கு அருகேதான் இருக்கின்றன. அரசரை சுற்றிய மெய்காவல் படை மிக கவனமாகவும் கடினமாகவும் இருக்கின்றது. அரசரை தொலைவிலிருந்து உற்று பார்த்தால் கூட என்ன என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லும் இடத்திலிருந்து பார்க்க சொல்கிறார்கள். அரசரோடு பஞ்சவன் மாதேவியும் அவரது தோழிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் தொடர்ந்து பின்னே போய் வேவு பார்த்ததில் அரசருக்கு மெல்லியதாய் ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டதை காண முடிந்தது. வயிறு புரட்டி வாயில் எடுத்தார். எனவே பொதுமக்கள் எவரையும் சந்திக்க கூட விடாது அரசரை தேரில் ஏற்றி தஞ்சையை நோக்கி பயணப்படுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். தஞ்சையில் உள்ள அரண்மனையில் மிக கவனமாய் வைக்கப் போகிறார்களாம். மெய்காவல் படையின் குரலே அதிகம் ஒலித்து கொண்டிருக்கிறது. தஞ்சை அரண்மனையில் இருந்தபடியே கோயில் வேலைகளை அரசர் நல்ல நாள் பார்த்து துவக்கி விடுவார் என்று சொல்கிறார்கள். இதுவரை சிற்பிகளோ கல் தச்சர்களோ தஞ்சைக்கு வரவில்லை. இந்த வரைபடங்களை மன்னர் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஓலை அனுப்பப்படும் என்று தெரிகிறது. யார் என்ன சொன்னாலும் எவர் எப்படி தடுத்தாலும் மன்னர் கோயில் கட்டுவதில் உறுதியாக இருக்கிறார். சோழ தேசம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. காவிரி மார்பளவு புரண்டு ஓடுகிறது. இரண்டாம் போகம் வளர்ந்து கதிர்கள் பால் பிடிக்க துவங்கிவிட்டன. கரும்பு வகையறாக்களை அதிகம் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கால்நடைகள் பெருகி விரவி கிடக்கின்றன. மக்கள் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரம்மராயர் உடையாலூருக்கு பயணப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் வீட்டில் உள்ளோர் மூலம் அறிந்தேன். உடையாலூரில்தான் கருவூர் தேவர் அமர்ந்திருக்கிறார். கருவூர் தேவரோடு சேனாதிபதி பிரம்மராயரின் மகன் அருண்மொழியும் உடன் இருக்கிறான். மிக ரகசியமாய் அவனுக்கு ஏதோ பயிற்சி கொடுப்பதாக இங்கு பேசிக் கொள்கிறார்கள். பஞ்சவன் மாதேவியின் கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. அரசரை அவர் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறார். அரசரின் மற்ற மனைவியர் பழையாறையிலும் தஞ்சையிலும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். மூதாட்டியார் செம்பியன் மாதேவியார் திருவக்கரை கோயிலில் வக்ரகாளி அம்மனுக்கு கற்றலி எழுப்பி கடுந்தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், இருமல் ஈலையால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுவதாகவும், மருந்துகளில் குணமாகாமல் புலம்பிக் கொண்டிருப்பதாகவும், தனித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் இங்கு நம்மை சார்ந்த ஒரு ஒற்றன் கூறுகிறான். உங்களுடைய ஒற்றற்படை அரசரை சுற்றிலும் தஞ்சையை சுற்றிலும் வெகு பலமாய் ஊன்றப்பட்டிருக்கிறது. தஞ்சையின் அதிகாரிகளோடு பேசி பார்த்ததில் அவர்களுக்கும் அரசர் கோயில் கட்டுவதில் விருப்பமில்லை என்று தெரிகிறது. பகல் இரவு தூங்க முடியாமல் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் என்று சலித்துக் கொள்கிறார்கள். போர் ஒரு பழக்கமான விஷயம். துணிந்து இறங்கி சில நாழிகைகள் வேகமாக போரில் ஈடுபட்டால் வெற்றி அல்லது வீரமரணம் என்று தெரிந்துவிடும். பிறகு வெற்றிக்கு ஏற்றபடியோ வீர மரணத்திற்கு ஏற்றபடியோ வாழ்க்கை அமைந்துவிடும். ஆனால் வருடக்கணக்கில் மெல்ல மெல்ல எழுப்ப வேண்டிய கோயிலை முதன்மையாக வைத்துக் கொண்டால் வேறு விஷயங்கள் ஏதேனும் செய்ய முடியுமா என்பது பற்றி கவலையாக இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். அந்தனர் குடியிருப்புகளிலும் இது பற்றிய சிறிய சலிப்பை நான் உணர்ந்தேன். இது அவசியமில்லையே, அக்னி போதுமே, அதைவிட உயர்ந்த விஷயம் வழிபடுவதற்கு உண்டா என்று ஒரு தலைமை அந்தனர் கேட்க மற்றவர்கள் தலையாட்டுவதை நான் நேரில் பார்த்தேன். தஞ்சையின் மூல பண்டாரம் முழுவதும் இடம் மாற்றி வேறு எங்கோ ரகசியமாய் வைக்கப்பட்டதாய் ஒரு செய்தி கிடைத்தது. இது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. மூடி போட்ட பல்லக்கு வண்டிகளில் பொற்காசுகளை இடம் மாற்றி இருக்கலாம் என்று நமது ஆள் சொல்கிறான். என்னை இதுவரை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் மிக கவனமாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நான் எழுத படிக்க தெரியாத வெறும் காவலாளியாய் நடித்து வருகிறேன். தொடர்ந்து மாமன்னரை பற்றி உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். மாமன்னர் திருவையாறிலிருந்து தஞ்சை நோக்கி கிளம்பிவிட்டார். நான் 2 நாள் இடைவெளி விட்டு பிரம்மராயரின் அசைவுகளை தெரிந்து கொண்டு பிறகு மன்னரை பின்தொடர்வேன். தஞ்சையிலிருந்து
மறுபடியும் உங்களுக்கு ஓலை அனுப்புவேன். இவை என் எழுத்து. கடுவன் காரி. அவன் ஓலைகளுக்கு மஞ்சள் பூசினான். வாங்கி வைத்திருந்த பச்சை கற்பூரத்தை மேலே தடவினான். ஒரு குதிரையின் சேணத்தை திறந்து அதற்குள்ளே வரிசை கிரமப்படி வைத்தான். குதிரை சேணத்தை மறுபடி கவனமாக தைத்தான். அவன் தங்கியிருந்த ஓட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வாசலில் நின்ற இளைஞனிடம் குதிரை சேணத்தை கொடுத்து குதிரையை கட்ட சொன்னான். அந்த 17 வயது இளைஞன் குதிரையில் சேணத்தை பூட்ட கடுவன்காரி கவனமாக பார்த்தான். அந்த இளைஞனை தட்டி கொடுத்து விடை கொடுத்தான். அந்த குதிரை ராஜேந்திர சோழர் இருக்கும் திருவொற்றியூர் நோக்கி மிதமான நடையில் அந்த இளைஞனால் செலுத்தப்பட்டது. ராஜேந்திர சோழருடைய ஒற்றன் கடுவன்காரி தான் தங்கியிருந்த வேளாளர் வீட்டிலிருந்து விடை பெற்று கொண்டு மருவூர் என்கிற அந்த கிராமத்தை விட்டு சாலை மீது ஏறினான். அந்த சாலையோரம் மருவூரின் காவல் தெய்வமான மாயா கொலுவிருந்தாள். சிறிய கோயில் கட்டி முன்னே மண்டபம் கட்டி அவளுக்கு நித்தியப்படி சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் மக்கள் வந்து வணங்கி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அவள் அனுமதி பெற்றே ஒவ்வொரு காரியமும் நடத்தி வந்தார்கள். முழங்கை உயரமுள்ள தீர்க்கமான அமைப்புள்ள மாயா சிரித்து கொண்டிருந்தாள். கடுவன்காரி கோயிலுக்குள் நுழைந்தான். இடுப்பில் துண்டு கட்டி கொண்டான். சட்டியில் வைத்திருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி கொண்டான். தாயே, சோழ தேசத்தவன் ஆயினும் சோழ மன்னரை வேவு பார்க்கின்ற வேலை எனக்கு கொடுத்திருக்கிறாய். அப்பாவையும் பிள்ளையையும் என்னுடைய தலைவர்களாக தெய்வங்களாக கொண்டிருப்பினும் மகனுக்காக தந்தையை வேவு பார்க்கின்ற ஒரு இடத்தை அளித்திருக்கிறாய். ராஜேந்திர சோழரின் வளமான எதிர்காலம் கருதி, சோழ தேசத்தின் சிறப்பான எதிர்காலம் கருதி இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்ய இருக்கிறேன். உன்னை பற்றி பல பேர் புகழ்ந்து சொல்ல கேட்டிருக்கிறேன். நீ ஒரு பிரியமுள்ள காவல் தெய்வம், பக்தர்களின் வேண்டுதலை உடனடியாய் நிறைவேற்றுகின்ற தேவதை என்று புகழ கேட்டிருக்கிறேன். தாயே, என்னால் மன்னருக்கோ மன்னரின் மகனான ராஜேந்திர சோழருக்கோ எந்த தொந்தரவும் ஏற்படாது. இயன்றவரை இந்த சோழ தேசத்துக்கு நன்மை செய்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு தர வேண்டும். என்றைக்கு ஒற்றற்படையில் சேர்ந்தேனோ அன்றே குடும்பம் என்பதையும் குழந்தைகள் பெறுவது என்பதையும் நான் மறந்துவிட்டேன். இவைகள் இருப்பவனால் சிறந்த ஒற்றனாக இருக்க முடிவதில்லை. இவையற்று தனியே திரிகின்ற எனக்கு தாயே, நீயே துணை, நீயே ஆறுதல். அடுத்து நான் செய்யும் காரியங்களில் எனக்கு அருகே இருந்து என்னை ஆசிர்வதிக்க வேண்டும். வாழ்க சோழ தேசம், வாழ்க சோழ மன்னர் ராஜராஜர், வாழ்க இளவரசர் ராஜேந்திர தேவர். அம்மா மருவூர் மாயா, நீயும் வாழ்க. நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினான். வாசலுக்கு வந்தான். படகோட்டி தொலைவில் மரத்தடியே நிற்பது தெரிந்தது. அவனை நோக்கி நடக்க துவங்கினான். தன்னை நோக்கி கடுவன்காரி வந்ததும் படகோட்டி தோப்புக்குள் நுழைந்தான். இருவரும் சற்று அமைதியான இடத்திற்கு போனதும் அருகருகே நின்று கொண்டார்கள். என்ன விஷயம்? கடுவன்காரி கேட்டான். எல்லோரிடமும் சொல்லிவிட்டேன். மொத்தம் 36 பேர். அனைவரும் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். கடுவன்காரியின் வினாவுக்கு படகோட்டி பதிலளித்தான். எல்லோரும் நமது ஒற்றர்கள் தானா? ஆமாம் ஐயா, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமது ஒற்றர்கள்தான். வேறு எவரேனும் இடையில் புகுந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா? இல்லை என்று அடித்து சொல்ல என்னால் இயலாது. இப்பொழுது யார் ஒற்றர், யார் சாமானியர், யார் எவருக்கு ஒற்றர் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இருப்பினும் நமது வேலைகள் எதுவும் சோழ தேசத்திற்கு எதிராக இல்லை என்கிற தைரியத்தால் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். தாங்கள் எப்பொழுது வருகிறீர்கள்? கூட்டம் எங்கே? கடுவன்காரி கேட்டான். தஞ்சையின் எல்லைப்புறத்தில் கருந்தட்டார்குடி என்று அழைக்கப்படும் கம்மாளருடைய கிராம பகுதியில். அப்படியா? பக்கத்தில் அக்ரஹாரம் ஏதும் இருக்கிறதா? இல்லை, கருந்தட்டார்குடியை சுற்றி வேளாளர்களும் போர் வீரர்களும் இருக்கிறார்களே தவிர அந்தணர்கள் யாரும் இல்லை. எனவேதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். நல்லது. அந்தணர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் அநேகமாய் பிரம்மராயரின் ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். பிரம்மராயரின் ஆட்கள் மன்னருடைய ஆட்கள் என்றும் சொல்வதற்கில்லை. அவர்கள் தனி வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில சமயம் மன்னருக்கு எதிராகவும் முடிவுகள் எடுக்கிறார்கள்.
எனவே நம்முடைய விஷயங்களில் அந்தணர்கள் ஒருபோதும் இல்லாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் எப்பொழுது வரப்போகிறீர்கள்? இன்று இரவு கருந்தட்டார்குடியில் சந்திக்கிறேன். நீ படகை கவிழ்த்துவிட்டு முன்னதாக அங்கு போய்விடு. கடுவன்காரி படகோட்டிக்கு விடை கொடுத்தான். 36 ஒற்றர்கள் ராஜேந்திர சோழரால் சோழ தேசத்தையும் மாமன்னரையும் வேவு பார்க்க அனுப்பப்பட்டு வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் இன்று ஒன்று கூடி கடுவன்காரியிடம் பேச போகிறார்கள். என்ன நடக்கிறது திருவொற்றியூரில்? ராஜேந்திர சோழரின் எண்ணம் என்ன? மாமன்னர் ராஜராஜர் கோயில் கட்டுவதை பற்றி என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்? தொடர்ந்து கோயில் கட்டுகின்ற ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தால் தஞ்சையினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? இது சரியா தவறா என்று அடிக்குரலில் விவாதிக்க போகிறார்கள். இந்த விஷயத்திற்கு கருந்தட்டார்குடி எத்தனை பத்திரமான இடம் என்று தெரியவில்லை. திருவையாறுக்கும் கருந்தட்டார்குடிக்கும் நடுவே 4 ஆறுகளும் 3 கால்வாய்களும் இருக்கின்றன. வண்டிகள் வரும் ராஜபாட்டை தவிர மற்றெல்லா இடங்களும் பசுமையாய் கிடந்தன. நெல் வயல்களில் முழங்கால் சேறு இருந்தது. இந்த சேறுதான் சோழ தேசத்தின் ஆதாரம், மக்களின் பலம், பரம்பரையின் கலாச்சாரம். ஆட்டமும் பாட்டமும் கல்வியும் கேள்வியும் இந்த விளை நிலங்களால் வளர்கின்றன. ஒற்றன் கடுவன்காரி தொலைவே நடந்து போகும் படகோட்டியை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான். இந்த படகோட்டி நீலன் மிக கெட்டிக்காரன். அவனும் எழுத படிக்க கற்றுக்கொண்டிருக்கிறான். இளவரசர் ராஜேந்திரர் அவனுடைய கெட்டிக்காரதனத்தை கண்டு வியந்து அவனை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி அவன் வேளாள இளைஞன் என்று சொல்லி அவனுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து மறுபடியும் இங்கே படகோட்ட வைத்திருக்கிறார். இந்த படகோட்டிக்கு எழுத படிக்க தெரியும் என்று சோழ தேசத்தில் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த படகோட்டி மட்டுமல்ல, இது போன்று பலரை ராஜேந்திரர் தயார் செய்து இருக்கிறார். ராஜேந்திரரை சுற்றி இளமையும் திறமையும் நன்றியும் நம்பிக்கையும் மிக்க ஒரு பட்டாளம் இருக்கிறது. ஏனோ அந்த பட்டாளத்தில் ஒரு அந்தணர் கூட இல்லை. ராஜேந்திர சோழருக்கு அந்தணர்களை அவ்வளவாக பிடிப்பதில்லை. அந்தணர்களை அருகே சேர்க்காமலும் அதே சமயம் வெறுப்பை வெளிக்காட்டாமலும் ராஜேந்திர சோழர் ஒரு தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவ்விதமே நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் வீரர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். மாமன்னர் ராஜராஜர் அந்தணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இளவரசர் ராஜேந்திரருக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். அல்லது மாமன்னர் ராஜராஜர் கொடுக்கும் சலுகைகளை அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை காட்டிலும் தங்களை உயர்வாக நினைக்கின்ற அந்தணர்களின் போக்கு பிடிக்காமல் அவர்கள் மீது கோபமாக இருக்கலாம். அல்லது இளவரசர் ஆதித்த கரிகாலனுடைய மரணத்திற்கு காரணம் உடையார்குடியை சேர்ந்த அந்தணர்கள் தான். சேர தேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு குடியேறிய அதர்வன வேதம் கற்ற முன்குடுமி சோழையர்கள் தான் காரணம் என்பதால் அந்தணர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்து விட்டது என்ற நிலைமை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் ஆயுதங்கள் எடுத்து போராட துவங்கி விட்டார்கள் என்பதை கவனித்து இதை சற்று அடக்கி வைக்க வேண்டும் என்ற காரணமாகவும் இருக்கலாம். சேர தேசத்து அந்தணர்களை மாமன்னர் ராஜராஜர் உடையார்குடியில் இருந்து நிலம் பறித்து துரத்தி அனுப்பி பிறகு காந்தலூரில் வைத்து அவர்களை சர்வநாசம் செய்த பிறகும் கூட அந்தணர்களை பற்றிய வெறுப்பு அரச குடும்பத்தாரிடையே குறையவில்லை. குறிப்பாய் அரசியலில் ஈடுபடும் அந்தணர்களை அவர்கள் சந்தேகத்தோடே பார்த்தார்கள். அப்படி பார்த்தால் இன்று அரசியலில் பிரகாசமாக இருக்கின்ற அந்தணர் ராஜராஜரின் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் என்கிற பிரம்மராயர். அமன்குடியை சேர்ந்த அந்த அந்தணர் பெரும் சொத்துக்காரர், மிக திறமையானவர், சோழ தேசத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர். ஆனாலும் சமீபத்திய அந்தணர் எதிர்ப்பு போக்கு அவர் மீதும் படிந்து அவரையும் மக்களில் ஒரு பகுதியினர் வெறுக்க துவங்கி இருக்கிறார்கள். எங்கள் ஆதித்த கரிகாலனை கொன்று விட்டீர்களே பாவிகளா என்று இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மறுவூரிலிருந்து கடுவன்காரி மெல்ல நடந்து தஞ்சாவூர் ராஜபாட்டையை தேர்ந்தெடுத்து கொண்டான். கருந்தட்டார்குடியை நோக்கி
நடக்கத் துவங்கினான். இளவரசர் ராஜேந்திரருக்கு அந்தணர்களை பிடிக்காதது மட்டுமல்ல, கம்மாளர்களை மிகவும் பிடிக்கும். கருந்தட்டார் குடியில் கை தேர்ந்த கம்மாளர்கள் பல நூறு பேர் வாழ்கிறார்கள். சோழ தேசத்தின் ஆயுதங்கள் மொத்தமும் அந்த கருந்தட்டார் குடியில் தான் தயாராகின்றன. கம்மாளர்களில் பல பேர் ஒற்றர்களாக இருக்கிறார்கள். ராஜேந்திர சோழருக்கு உண்மையாக இருப்பதாய் நெருப்பின் மீது சத்தியம் செய்திருக்கிறார்கள். அந்த கம்மாளர்கள் கூட்டத்தில் ராஜேந்திர சோழர் பற்றியும் அவரது அடுத்த அரசியல் திட்டங்கள் பற்றியும் கோயில் கட்டுவது பற்றி அவர் அபிப்பிராயம் பற்றியும் கவனமாக பேச வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சோழ தேசத்தின் பாதுகாப்பிற்கு எந்தவித பயமும் இல்லை. ராஜேந்திர சோழர் வடக்கு பக்கம் அரணாக நிற்கிறார். அவரை தாண்டி எந்த எதிரியும் உள்ளே வர முடியாது. தெற்கே இருக்கின்ற பாண்டியர்கள் வலுவிழந்து கிடக்கிறார்கள். சேரர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். எனவே எந்த பயமும் இன்றி சோழ மக்கள் தங்களுடைய வேலைகளை கவனித்து வரலாம் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படியானால் கோயில் கட்டுவதும் நல்லதல்லவா என்று எவரேனும் ஒரு கெட்டிக்காரன் கேள்வி கேட்பான். கோயில் கட்டுகிற நேரத்தில், அந்த கவனம் திரும்புகின்ற நேரத்தில் அதை புரிந்து கொண்டு எதிரிகள் ஊடுருவினால் என்ன செய்வது? ஒரு தேசத்தில் கோயில் கட்டுவது தவறல்ல. ஆனால் மாமன்னர் ராஜராஜர் கேட்டிருக்கிற வரைபடம், மனதிலே போட்டிருக்கிற கோயில் மிக மிக பிரம்மாண்டமானது. 5 பனை உயரம் கொண்டது. 5 பனை உயரம் கொண்ட கற்றளியை எழுப்ப எத்தனை ஆயிரம் ஆட்கள் தேவைப்படும்? இவர்களை எங்கிருந்து எங்கே கொண்டு வருவது? யார் உணவிடுவது? எப்படி இது நடக்கும்? எத்தனை வருடங்களாகும் என்று கணக்கு போட்டு பார்க்கிற போது எதிரிகள் வசம் நாமே எளிதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இந்த கோயில் கட்டும் பணி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கவனித்து ஆழ்ந்து யோசித்து பிறகே இது தேவையா என்று ராஜேந்திரர் அஞ்சுகிறார். மன்னர் பால் ராஜேந்திரர் கொண்ட அன்பும் மரியாதையும் சற்றும் குறையவில்லை. மன்னரை பற்றி இடையறாத தகவல்கள் அவருக்கு போய்க் கொண்டிருக்கின்றன. மன்னரை சுற்றியுள்ளோர் நலன்கள் குறித்தும் அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். நடுவே குளிர்காலத்தில் ராஜேந்திர சோழர் மன்னரை நேரில் பார்ப்பதற்காக வரவும் கூடும். அந்த சந்திப்பு அநேகமாய் தஞ்சையில் நிகழும். அப்படி நிகழும் போது உங்கள் நடுவேயும் வெகு நிச்சயமாய் ராஜேந்திர சோழர் அமர்ந்து பேசிவிட்டுதான் போவார் என்று சொல்லலாம். இதை கேட்டவுடன் கம்மாளர்கள் எகிரி குதிர்ப்பார்கள், மார்பில் அடித்துக் கொள்வார்கள், சோழம் சோழம் என்று உரக்க கூவுவார்கள். கம்மாளர்களுடைய அன்பு மிக பெரியது. ராஜேந்திர சோழர் அதில் முங்கி முங்கி நனைந்திருக்கிறார். அவர் வடக்கேயும் மேற்கேயும் தலைமை ஏற்று பல போர்கள் நடத்திய போது இரவு பகலாய் உழைத்து அனல் வீசுகின்ற நெருப்பிலே இரும்பை காய்ச்சி அடித்து கேடயங்களும் வாட்களும் நூதனமான விற்பொறிகளும் இந்த கம்மாளர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த அரசரும் செய்யாத ஒரு விஷயத்தை ராஜேந்திர சோழர் ஒரு போரின் வெற்றிக்கு பிறகு செய்தார். தன் கூடவே வந்து ஆயுதங்களை செப்பனியிட்ட 16 கம்மாளர்களை கட்டி தழுவி கழுத்தில் தங்க சங்கிலி அணிவித்தார். அன்றிலிருந்து தங்கச் சங்கிலி அணியாத கம்மாளர்கள் எவருமே இல்லை. அதை தங்களுடைய பிறப்புரிமையாக கம்மாளர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது குறித்து சிலர் முகம் தூக்கினாலும் வாய் திறந்து சொல்ல எவருக்கும் தைரியமில்லை. கம்மாளர்களும் ராஜேந்திர சோழரை மிகவும் நேசித்தார்கள். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள், காத்திருக்கிறோம் என்கிறார்கள். இந்த இரும்பு தொழிலாளர்களுக்கு தங்களுடைய வேலை வேறு திசைக்கு மாற்றப்பட்டு விடுமோ என்ற பயம் இருக்கிறது. ஒருவேளை கோயில் கட்ட துவங்கினால் நிறைய உளிகளும் சுத்தியல்களும் பாறைகளை பிளக்கின்ற இரும்பு ஆணிகளும் கடற்பாறைகளும் வண்டிகளுக்கான அச்சுகளும் சக்கரத்தை சுற்றியுள்ள இரும்பு பட்டைகளும் செய்யும்படி ஆகிவிடும். அப்படி செய்ய துவங்கிவிட்டால் ராஜேந்திர சோழரோடு அந்நியப்பட்டு விடும்படியாய் நேரிடும். யுத்த களத்திற்கு போவது தவிர்க்கப்பட்டு விடும். கோயில் வேலையை விட போருக்கான வேலை செய்வது சந்தோஷமாக இருக்கிறது. போரின் ஒரு பகுதியாக இருப்பது கம்பீரமாக இருக்கிறது. கோயில் வேலை செய்யக்கூடாது என்பதில்லை.
ஆனால் வாழ்க்கை முழுவதும் கோயில் வேலைதான் என்று முடிவாகிவிட்டால் என்ன செய்வது என்று கம்மாளர்கள் கவலைப்படுகிறார்கள். கோயில் வேலை வேண்டாமே என்று சொல்லும் அளவுக்கு சில கம்மாளர்கள் தயாராகி விட்டார்கள். கடுவன்காரி யோசித்துக் கொண்டே நடந்தான். எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா வகையினரிடம் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்க அரசர் மட்டும் கோயில் கட்டுவதில் உறுதியாக நிற்கிறார். இன்னும் அதிக வேகத்தோடு செயல்படுகிறார். சோழ தேசத்தில் ஏதோ ஒரு மாறுதல் இப்போது ஏற்பட போகிறது. அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை. கோயில் கட்டுவது வேண்டாம் என்று யார் சொன்னாலும் மன்னர் கேட்க மாட்டார். ராஜேந்திர சோழர் கோயில் பற்றிய விஷயம் பேச ஆரம்பித்து தன் கருத்தை சொல்ல மன்னர் மிகவும் கோபமாகி, அப்படியானால் நீ என்னோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை, விலகி போ என்று கூச்சலிட்டதாகவும் ஒரு செவிவழி செய்தி மக்களிடையே புழங்கி வருகிறது. இதனாலேயே ராஜேந்திரர் தந்தையிடமிருந்து சற்று தள்ளி திருவொற்றியூரில் பாடி அமைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று பேசப்படுகிறது. இந்த சண்டை உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் 2 பேருக்கும் நடுவே மன்னரின் 4வது மனைவியான பஞ்சவன் மாதேவி சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இருவரின் கோபத்தையும் தணித்து சுமூகமான உறவு ஏற்படுத்த தீவிரமாய் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் பேசப்படுகிறது. பஞ்சவன் மாதேவிக்கு அருகே ஒரு ஒற்றரை வைக்க ராஜேந்திர சோழரால் முடியவில்லை. ஆனாலும் இப்போது வந்த தேவரடியார் கூட்டத்தில் எவரேனும் ஒரு பெண் ராஜேந்திர சோழரின் ஒற்றராக இருக்கலாம் என்ற சந்தேகம் கடுவன்காரிக்கு வந்தது. அந்த ஒற்றர் தான் யார் என்பதை இன்னும் கடுவன்காரிக்கு காட்டிக்கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தோடு போ என்று கடுவன்காரிக்கு ராஜேந்திர சோழர் நேரடியாய் உத்தரவிட்ட போதே இந்த கூட்டத்திற்குள் யாரோ ராஜேந்திர சோழரின் ஒற்றர் ஆள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது. யாரென்று விசாரிக்கின்ற தைரியம் கடுவன்காரிக்கு இல்லை. தெரிய வேண்டிய அவசியம் வரும்போது ஒற்றரே தன்னை வெளிப்படுத்தி முத்திரை மோதிரம் காட்டி சைகைகளை செய்து சங்கேத வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். ஆனாலும் இன்னார் ஒற்றராக இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் கடுவன்காரிக்கு இருக்கிறது. அந்த திருவக்கரை பெண் தேவரடியார் ராஜராஜி ராஜேந்திர சோழரின் ஒற்றர் படையை சேர்ந்தவளாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவள் கெட்டிக்காரத்தனமும் பிரம்மராயரை அவள் பார்த்த விதமும் பேசிய விதமும் அவள் ஆட்டம் பாட்டம் தாண்டி பல்வேறு விஷயங்களை தெரிந்தவள் என்பதை வெகு எளிதாக வெளிப்படுத்தி விட்டன. 7 நாட்கள் அவளோடு தொடர்ந்து நடந்த போது, அவளையே பார்த்து கொண்டு பயணப்பட்ட போது இதுவரை மனதில் தோன்றாத உணர்வுகள் கடுவன்காரிக்கு தோன்றின. 34 அகவை முடிந்தும் திருமணம் பற்றிய எண்ணம் இல்லாமல் இருந்தது. 20 வயதில் வாள் உருவி சாளுக்கிய தேசம் நோக்கி வலங்கை வீரனாக நுழைந்த போது ராஜேந்திரர் கடுவன்காரியின் போர் பார்த்துவிட்டு வியக்க மாமன்னர் ராஜராஜ தேவர் கடுவன்காரியை வலங்கையிலிருந்து பிரித்து இளவரசர் ராஜேந்திரரிடம் அனுப்பினார். ராஜேந்திர சோழர் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றதும் தமிழ் ஆசான்களிடம் எழுத படிக்க பயிற்சியும் தன் நேரடி பார்வையில் ஒற்றர் பயிற்சியும் கொடுத்தார். ஒரு ஒற்றன் திருமணம் செய்து கொள்வதை எவரும் தடுப்பதில்லை. ஆனால் கவனமாக இருக்க சொல்வார்கள். குடும்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரத்தை தரமாட்டார்கள். கடுவன்காரிக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் என்றும் இல்லாமல் திருவக்கரை தேவரடியார் ராஜராஜியிடம் இன்று மனம் பேதலித்து கிடக்கிறது. இவளோடு தஞ்சையின் செழிப்பான கிராமத்தில் காவல்படை வீரனாய் உத்தியோகம் பார்த்து சிறிதளவு நிலம் நீச்சோடு குடித்தனம் நடத்தி குழந்தைகள் பெற்றால் எப்படி இருக்கும்? கடுவன்காரி சிறிது நேரம் கற்பனையில் மிதந்தான். சட்டென்று நிமிர்ந்து தலை உதறினான். ஆசை ஒரு பக்கமும் கடமை ஒரு பக்கமும் அவனை அலைக்கழித்தன. மத்திம வயதில் காதலிப்பவர்கள் எல்லோருமே மனம் பேதலித்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களால் காதலை தவிர வேறு எதிலும் முழுமையாய் ஈடுபட முடிவதில்லை. கடுவன்காரி
கருந்தட்டார்குடி கம்மாளர் குடியிருப்பை அடைந்த போது இருட்ட துவங்கிவிட்டது.